Welcome friends, welcome to my channel My First View. இன்னைக்கு நம்ம chicken leg roast எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க நான் 3 chicken leg எடுத்து வச்சிருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வந்து whip பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இல்லாட்டி நீங்க கிரேட்டர்ல கூட திருவி எடுத்துக்கலாம். 1.5 தக்காளி வந்து நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். குறுமிளகு தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து கடைசில நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்றதுக்காக. இங்க வந்து மிளகாய் பொடி, மல்லி பொடி, மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் பொடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரம் ஜாஸ்தியாவும் கம்மியாவும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஏத்துன மாதிரி மிளகாய் பொடி, மல்லி பொடி எல்லாம் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இங்க வந்து சோம்பு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கறனால நான் நிறைய சேர்த்துவேன். அதனால பூண்டு வந்து இந்த மாதிரி 1.5 சைஸ் இங்க அரைவாசி எடுத்து தொளிச்சு வச்சிருக்கேன். இதை தொளிக்கணும். 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு வந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்டாட்ட அரைச்சிக்கலாம். கடைசியா வந்து குறுமிளகை பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா குறுமிளகு தவிர மித்த எல்லாத்தையும் நம்ம பேஸ்டா அரைச்சிக்கிட்டோம். ஒரு pan வச்சிருக்கோம். இதுல நம்ம இந்த கோழியோட காலை வச்சிரலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க அதாவது திருவி வச்சிருக்க வெங்காயம், பொடியா கட் பண்ண தக்காளி, மிளகாய் பொடி, மல்லி பொடி, மஞ்சள் பொடி, இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்க அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு பொடி பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல தண்ணி சேர்க்கணும். தண்ணி பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்திடாதீங்க. கொஞ்சமா பாருங்க, இந்த மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை சோப் போட்டு வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயங்க, தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி விடும். கூட நம்ம பெரிய வெங்காயம், தக்காளியும் சேர்த்திருக்கோம். அதனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துங்க. இப்போ இது வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். உங்களோட சிக்கனோட திக்னஸை பொறுத்து நீங்கள் கூட இன்னொரு விசில் சேர்த்து விடுறதா இருந்தால் விட்டுக்கலாம். நம்ம 2 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்தணும். கம்மியாகவே சேர்த்துங்க, இல்லாட்டி இந்த கிரேவி ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம கம்மியாக சேர்க்க சொல்கிறது. வெங்காயத்துலேயும் தண்ணி விடும், தக்காளிலையும் தண்ணி விடும், சிக்கனும் தண்ணி விடும். அதனால் கம்மியாக சேர்த்துங்க. இங்கே ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம இந்த சிக்கனை சேர்க்கலாம். அந்த கிரேவியும் இதோடவே சேர்த்திட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கிரேவியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த கிரேவியெல்லாம் சுண்டணும். இப்போ இதில் நம்ம குறுமிளகு பொடி சேர்க்குறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றுன மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துனாதான் குறுமிளகு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓவராக கொதிக்க விட்டுட்டோம்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த மசாலா இந்த குருமிளகெல்லாம் இந்த சிக்கனில் வந்து நல்லா ஒட்டணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சிக்கனில் வந்து இந்த மாதிரி கத்தியில் கீறி அதை குக் பண்ணல. ஏன்னா கத்தியில் கீறினோன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம அது மாதிரி செய்யலை. உடையாமல் அப்படியே நம்ம மெதுவாக இந்த தோசை கல்லுலெல்லாம் மீன் வறுக்கிறது மாதிரி திருப்பி திருப்பி லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் சிக்கனில் மசால் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி நல்லா ஒரு ரோஸ்டாட்டம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு அரை எலும்பிச்சை பழம் எடுத்து லைட்டாக மேலால் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். மேலால் லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். உங்களுக்கு இந்த சிக்கன் லெக் ரோஸ்ட் ஈஸியான சிக்கன் லெக் ரோஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.